ஹலோ சார். சார் வால்யூமே கேட்கல சார். சார் வால்யூம் கேட்கல சார். ஓ சாரி. இப்போ ஓகேவா? இப்போ கேக்குதாப்பா? ஹலோ, புரியல சார். இப்போ கேக்குதா? ஹலோ, கேக்குதா இல்லையா? வால்யூம் கேட்கல சார். கேக்குது சார். கேக்குது சார். கேக்குதா? ஓகேப்பா. இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலையோ? Is it audible now? Right? Audible, right? Okay. Yes, sir. Okay, pa. Thank you. Okay. So, yeah, we'll discuss one by one. First, let's steady state என்னன்னு பார்ப்போம். Steady state. அதாவது properties of the system or process will not change with respect to time. Will not change with respect to time. Steady stateல ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி அப்படின்றத பார்ப்போம். ஒரு இப்போ இது வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேங்க் இருக்கு. டேங்கோட எண்ட்ல ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு நாசில் ஒன்று வைக்கிறேன். நாசில். இப்போ இந்த நாசில் மட்டும் நான் ஜூம் பண்ணி இங்கே பார்க்குறேன். ஜூம் த நாசில் மட்டும் நான் ஜூம் பண்ணி அனலைஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த டேங்க்ல வாட்டர் லெவல் இந்த லெவல்ல இருக்கு, சம் ஹைட்ல இருக்கு, சம் ஹைட்ல. See, initially I have to open the flow, I have to allow the flow, right? Okay. So நான் flow allow பண்றேன். மேபி நான் இப்போதான் flow ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுப்போம். 0th செகண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். 0th செகண்ட்ல அப்புறம் ஒரு 1 minute 2 minute and 3 minute அப்படின்னு நான் அப்சர்வ் பண்றேன். ஓகே. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த நாசில்குள்ள இந்த ஃப்ளூயிட் வந்துட்டே இருக்கு, ரைட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணதும் இங்க ஃப்ளூயிட் உள்ள ஒரு ஃப்ளூயிட் வரும், ரைட்? அடுத்து ஒரு 1 minute கழிச்சு பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஒன்று அப்சர்வ் பண்றேன். வெலாசிட்டி சம் v1 அண்ட் ஆஃப்டர் 1 minute வெலாசிட்டி அப்சர்வ் பண்றேன். ஆஃப்டர் 2 minute வெலாசிட்டி அப்சர்வ் பண்றேன். Will this be remain same? Velocity same or இருக்குமா? Same or different? Type your answer in chat box. Same or different? See, this is the setup. Tank. Okay. அந்த டேங்கோட எண்ட்ல பைப்லைன் வச்சு நான் நாசில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். Yeah, different, right? Good. Will not be same. Very good. So இந்த இடத்துல வந்து velocity மாறிட்டே இருக்கு. So, okay, good. And yeah, this is unsteady process. இது வந்து unsteady process. ஓகேவா? அதே வந்து இப்படி வச்சுக்கலாம். ஒரு நம்ம ஸ்டீம் பவர் பிளான்ட்ல டெவலப் பண்ண சைக்கிள், ரான்கைன் சைக்கிள், ரைட்? Okay, so this is boiler, this is turbine, condenser, pump. Okay, what is the use of pump? Pump oda vela enna? What do you think? Type your answer in the chat box. What is the use of pump? Type your answer in chat box. Why we use pump in power plants? What do you think? Pump oda use என்னவா இருக்கும்? Yeah, tells flow of, okay, with high pressure code. Okay, actually பம்ப்ல நம்ம பம்ப் பார்த்துருப்போம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப், வீட்டில் இருக்க பம்ப் எல்லாம் பார்த்துருப்போம், ரைட்? ஸோ பம்ப் என்ன பண்ணும்?
யா வாட்டர் லெவல் இங்க இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா பம்ப் வச்சு, ரைட், the pump will be connected to motor. இதுல பம்ப் வச்சு அந்த ஃப்ளூயிடை வேற ஹைட்க்கு நம்ம கொண்டு போவோம், ரைட். வாட்டர் லெவல், திஸ் இஸ் வாட்டர் லெவல், இதுதான் வாட்டர் லெவல். இங்க இருந்து இவ்வளவு ஹைட்க்கு நம்ம கொண்டு போறோம், H2. So we are increasing the pressure of the water நாம increase பண்றோம், right. Are you studying fluid mechanics this semester, or are you studying fluid mechanics this semester? If yes, type yes in chat box, or no. Fluid mechanics, yes, okay. So if I increase the level of water, what I am doing here, I'm increasing the pressure, right. You know, pressure ku illa one formula, rho into g into h, density, acceleration due to gravity, and height. Yes, pressure. Do you remember this formula? Density is fluid, என்ன fluid நமக்கிட்ட இருக்கு அப்படின்றத பொறுத்து. For example, I have a column like this. இது ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல வந்து fluid இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல நான் ப்ரெஷர் மெஷர் பண்ணணும். I have to measure pressure at the bottom. எவ்வளோ ப்ரெஷருங்கிறத நான் மெஷர் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஃப்ளூயிடு பொறுத்து இந்த ப்ரெஷர் வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெர்க்குரி வைக்கிறேன் அப்படின்னா வாட்டர், சி பேஸ்ட் ஆன் த ஃப்ளூயிட் ப்ரெஷர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். என்னோட இன்ட்யூஷன் கண்டிப்பா இதை நம்பும்னு நினைக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃப்ளூயிட் நம்ம எவ்வளோ இங்க ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ which one will give more pressure, mercury or water? What do you think? Type your answer in the chat box. Mercury or water? Which one will give higher pressure at the bottom? Mercury, good. Yeah. Then okay, so that's the case. And one more thing is, I'm using the same fluid. I'm using the same fluid. In fluid 1, in KB, will name like this. This is HA and this is HP. So, right. So here I'm using the same fluid, either water or mercury. Either or fluid than use பண்றேன். This is setup A and this is setup B. Fluid column A, fluid column B. Right. So fluid column A, HA height is less than HB. இப்போ நான் இந்த பாட்டம்ல நான் ப்ரெஷர் மெஷர் பண்றேன். ப்ரெஷர் மானோமீட்டர், ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் வச்சு நான் ப்ரெஷரை மெஷர் பண்றேன். Right. So which one will give more pressure, A or B? Where I will feel more pressure, A or B? B has more pressure. Yeah. So in fluids, pressure is directly proportional to its material property, that is density, because mercury has different density and water has different density, right? And pressure directly proportional to, if I keep density same, height vary பண்ணாலும் height பொறுத்தும் pressure இருக்கு. So P is directly proportional to rho and H, and the proportionality will be cancelled by using G, rho G, acceleration due to gravity. So pressure is rho G H. Okay, pressure is rho G H. Okay, for example, this is our earth surface. Earth surface வச்சுக்கலாம். Earth surface, we are standing here. The average density of air above the earth surface is 1.2 kilogram by meter cube. So 1.2 kilogram. If you imagine 1 meter cube in your room, அதாவது லென்த் ஹைட் வித் மூணுமே வந்து 1 மீட்டர் இருக்க மாதிரி ஒரு கியூப் ஒன்று இமேஜின் பண்ண அப்படின்னா, அதுல இப்போ ஏர் மாலிகுல் இருக்கு இல்லையா உன்னோட ரூம்ல, அதோட மாஸ் எவ்வளவு இருக்கும்னா 1.2 கிலோகிராம் இருக்கும் ஆவரேஜ், ரைட்? ஸோ இஃப் ஐ டேக் திஸ் மேபி டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வச்சுப்போம். நம்மளோட அட்மாஸ்பியரோட டென்சிட்டி உயரம் போக போக கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், ஹெச் போக போக கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் மேபி
ஏர் இருக்கும்னு நினைக்கிறேன். Can we find using this formula how much height air will be present? We can find it, right? Because we know atmospheric pressure. Atmospheric pressure எவ்வளோ? Can anyone tell? Pressure value. Atmospheric pressure. What is the atmospheric pressure value? நம்மளோட அட்மாஸ்பியர் எவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நம்ம சுவாசம் பண்ணிட்டு இருக்க இந்த ஏர் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெஷர் வேல்யூ எனி ஐடியா? சார் ஸ்டூடெண்ட் வெளியே இருங்க, அக்செப்ட் பண்ணுங்க சார். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா நான் பேசுறது? சார் கிளியரா இருக்கு. ஓகே, what is atmospheric pressure power? Okay, 1 bar. Good. Balaji V and Jadhav, very good. So நம்மளுடைய அட்மாஸ்பியர் நம்ம இங்க என்னென்ன ஏர் மாலிகுல் இருக்கு? ஏர் மாலிகுல்ல என்னென்ன, ஏர்ல என்னென்னலாம் மாலிகுல்ஸ் இருக்கு? ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சம் அதர் எல்லா கேஸஸும் சேர்ந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா 1 bar. அதை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஏதோ சம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது, அதை வந்து நான் 1 பார்னு வச்சுக்கிறேன். 1 bar அப்படின்னா 1 பாலாஜி பி கரெக்டா சொல்லியிருக்காரு, 1.0132 bar. That is approximate 1 வச்சுக்கலாம். 1 into 10 power 5 Newton by meter squared. Okay, so that means if I take a 1 square meter area, 1 meter squared area, so இது மேல வந்து இவ்வளோ நியூட்டன் வெயிட்டை வைக்கிறதுக்கு ஈக்குவல். அவ்வளோ நியூட்டன் வெயிட்னா ஒரு 10,000 கிலோகிராம் வெயிட்டை இது மேல வச்சோம்னா, 10,000 கிலோகிராம் வெயிட்டை அப்ராக்சிமேட்லி 10,000 கிலோகிராம் வெயிட்டை இது மேல வச்சோம்னா எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு, ரைட்? பட் இது நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, நம்மளோட லங்ஸ்லாம் இதுல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால நமக்கு எதுவும் பெருசாக நம்ம ஃபீல் பண்ணல ப்ரெஷரை, ரைட்? ஸோ வி ஆர் டிசைன் இன், நம்மளோட டிசைனே அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் இஃப் யூ ரிமூவ் த மாலிகுல்ஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ வி டோன்ட் ஃபீல் எனி ப்ரெஷர். ஸோ ஓகே, லெட் மீ கம் டு த கொஸ்டின் அகைன். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நமக்கு டென்சிட்டி ஆஃப் த ஏர் தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் டென்சிட்டி வந்து சேமா இருக்கு, நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேல இருக்க ஏரோட டென்சிட்டி சம் ஹைட் வரைக்கும் டோட்டலாவே மேக்ஸிமம் சேமாவே இருக்கு அப்படின்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த அட்மாஸ்பியர்? கேன் ஃபைண்ட், ரைட்? So 1 into 10 power 5 is the atmospheric pressure, and I know the density, and G எனக்கு தெரியும், H I have to find, right? So 1.2 into 9.81 the height. So H will be 1 into 10 power 5 divided by 1.2 into 9.81. Rafa வச்சுக்கலாம். Anyone have a calculator with you? If you have, tell me the answer. I take this as 1 10 power 5 and இதை 1 வச்சுக்கிறேன், இதை 10 வச்சுக்கிறேன். So around 10 kilometers, around 10 kilometers வரைக்கும் we will have air from here. So நான் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து, இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைட்டா மேல 10 kilometers வரைக்கும் I will have air of density 1.2. But this is not real case, because நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஹைட் போக போக ப்ரெஷர் வேரி ஆகுது, ஆல்சோ டெம்பரேச்சரும் வேரி ஆகும். டெம்பரேச்சர் வேரி ஆகுறதுனால ப்ரெஷரும் வேரி ஆகுது. ஸோ அதனால ஹைட் வில் பி மோர் தென் தட். ஏர் மாலிகுல்ஸோட ஹைட் வந்து மோர் தென் தட். டென்சிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைட். ஹைட் மாற டென்சிட்டியும் மாறுது. ஓகே, so this is a rough measure of, okay, let me come back here. Pump, we'll come back to pump again. Is it clear? This pressure measurement and what I discussed here. So in the height வரைக்கும் ஏர் மேல இருக்கும்பா, நமக்கு மேல. சப்போஸ் நான் 1.2 கிலோகிராம் 1.2 டென்சிட்டில இருக்கு ஏர், நமக்கு மேல இருக்க ஏர் அப்படின்னா
இவ்வளோ ஹைட் வரைக்கும் மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தட்ஸ் நாட் த ரியல் கேஸ். லெட் மீ அகைன் கம் பேக் டு பம்ப். ஸோ பம்ப் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து பம்போட லெவலு இங்கேருந்து சக் பண்ணுது. சக் பண்ணி சக்ஷன் நான் இங்கே புஷ் பண்ணுது. தட் இஸ் டெலிவர் பண்ணுது. டெலிவர் பண்ணுது. இங்கேருந்து இழுத்து இங்கே வெளியில் விடுது. ஓகே. ஸோ பம்போட வேலை என்னன்னா இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். அண்ட் பாய்லரோட வேலை என்னன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பாய்லர்? சார் சொல்லுப்பா. சார் ஸ்க்ரீன் தெரியல சார், நீங்கள் நடத்துகிற ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம். வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களுக்கு தெரியுதா? What about others? Is my screen is visible? தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் நீ கரெக்டா என்னோட நேம்ல 2 நேம்ல இருக்கும்பா. அதுல எதை பின் பண்ணிருக்கேன்னு பாரு. ஓகே, குட். பாலாஜி ஜாதவ். யா, டு ஹீட் த fluid. மியூட் யுவர் மைக் ப்ளீஸ். கோகுல். புரியல சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா உனக்கு இப்போ? தெரியல சார். ஆக்சுவலா என் நேம்ல 2 அக்கௌண்ட் இருக்கும்பா. அதுல எதை பின் பண்ணிருக்கேன்னு பாத்துக்க. நான் பேசுறது பின் பண்ணாத, நான் பின் பண்ணது ஒன்று இருக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகேமா. டு ஹீட் த fluid அண்ட் டர்பைன். இப்போ ஹீட் பண்ண ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜியை வாங்கி நமக்கு என்னவா கொடுக்கும்னா மெக்கானிக்கல் ஒர்க்கா கொடுக்கறதா இந்த டர்பைனோட வேலை. ஹை ஃப்ளூயிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெல்டான் டர்பைன் பார்த்துருப்ப. பெல்டான் வீல் கேள்விப்பட்டிருப்ப அட்லீஸ்ட். லெட் மீ டைப் பெல்டான் டர்பைன் ஹியர். So this is simple Pelton turbine, right? So the fluid from here இங்க இருந்து fluid வந்துட்டு ஹை எனர்ஜில வருது. இந்த வீல் மேல படுறது மூலமா ரொட்டேட் ஆகுது. This is one fluid turbine. Okay. And similarly, like gas turbine. Steam turbine போட்டுக்கலாம். Steam turbine. Okay, this is the standard picture. Turbo generator. No. Okay. So here this device is turbine. Okay. இதுக்கு வந்து ஹை எனர்ஜில நமக்கு fluid வருது டர்பைனோட இன்லெட்டா, அண்ட் லோ எனர்ஜில வெளியே போயிடுது. ஓகே. அண்ட் இதுதான் கண்டென்சர். அண்ட் இது நமக்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் ஒர்க்கை நாம என்ன பண்றோம், ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் கரண்டா மாத்துறோம். Right? This is the basic working of any power plant. So இந்த டர்பைன் இருக்கு இல்லையா, இந்த டர்பைனுக்கு வந்து fluid வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த நம்ம ஸ்டீம் டர்பைன் மாதிரியான பிளேசஸ்ல இப்போ இந்த டர்பைன் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். டர்பைன் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா,
இங்க உள்ள வர ஃப்ளூயிட் ரேட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வால்வ் இருக்கும், வால்வ் வச்சு ரெகுலேட் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. இப்போ இதுக்குள்ள இந்த பாயிண்ட் 1 வச்சுக்கிறேன். உள்ள நான் இப்போ பாக்குறேன், ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நான் வர ஃப்ளூயிடோட வெலாசிட்டி பாக்குறேன். அடுத்து 10th செகண்ட்ல வர ஃப்ளூயிடோட வெலாசிட்டி பாக்குறேன். 11th ஓகே 20th செகண்ட்ல வர வெலாசிட்டி பாக்குறேன், வெளியே போற வெலாசிட்டி. ஸோ இந்த பிளேஸ்ல பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, ரைட். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம், ரைட். இப்போ இதை அனலைஸ் பண்றதுக்கு நாம என்ன இந்த மாதிரியான சிஸ்டம்ஸோட ஒர்க் டன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இவ்வளவு வெலாசிட்டில ஃப்ளூயிட் உள்ள வருது, வெளியே போகுது அப்படின்றப்போ இப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் எல்லா டைம்லயும் நான் பார்க்கும்போது எல்லா டைம்லயுமே வெலாசிட்டி வந்து சேமா இருக்கு, ரைட். இந்த சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ல ஒர்க் ஆகுது? ப்ரோ சார் பசங்க வெளியே நிற்கிறாங்க சார், ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகேமா. ஓகே. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? the turbine again. இந்த டர்பைன்ல நம்ம எடுத்துக்கிட்ட டர்பைன்ல இந்த பாயிண்ட்ல பாயிண்ட் ஏல வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இட் இஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 0. Not only velocity, change in any properties, change in property with respect to time is 0 அப்படின்னு வந்துச்சுன்னா that is steady state system. Okay, if you didn't get understood, again steady state na என்னன்றது மறுபடியும் கவனி. Take a pipeline. We'll take a pipeline. இந்த மாதிரி ஒரு pipeline இருக்குன்னு வச்சுக்கலாம். This is section 1. This is section 2. இப்படி வேண்டாம். Let me draw this like this. Okay. This is section 1 and this is section 2. nozzle மாதிரி இருக்காது. Sorry. Okay, this is an some auxiliary pipeline. This is section 1.1 and this is section 2.2. Okay, the area at the section 1.1 is this is A1 and area at the section 2 is this is A2. Okay, A2. Have you heard continuity equation? Continuity equation. If yes, type yes in the chat box or no. Continuity equation. கேள்விப்பட்டிருக்கியா? Continuity equation or mass balance equation? No. Okay. We'll see. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளோ வச்சுக்கலாம். பாயிண்ட் 1 இது, பாயிண்ட் 2 இது. பாயிண்ட் 1ல வெலாசிட்டி v1, பாயிண்ட்ல வெலாசிட்டி v2. இந்த v1 வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேமாக தான் இருக்கும். இந்த பைப்புக்கு இதோட இன்லெட் எங்கிருந்து வந்து அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பட் நான் ஸ்டடி பண்ணும்போது என்னோட அனாலிசிஸ்ல இந்த செக்ஷன்ல எப்பவுமே வெலாசிட்டி வந்து 30 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த செக்ஷன்ல எப்பவுமே வெலாசிட்டி வந்து 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட். மேபி இப்போ பட் இதுல சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைமை பொறுத்து கண்டிப்பா வேரி ஆகலாம். மேபி இங்க யாராச்சும் வால்வை ரொட்டேட் பண்றாங்க, ஆஃப் இதோட இன்லெட் வால்வ் இருக்கு இல்லையா, இன்லெட் வால்வ் ஆஃப் பண்றாங்க இல்லை இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா வெலாசிட்டி வில் வேரி. பட் நான் என்ன பண்றேன், வெலாசிட்டி சேம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ தட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட். That is nothing but
ஸ்டெடி ஸ்டேட். இந்த ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லாம் நம்பர் வைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 இது மாதிரி 1000 நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் இங்கே வைக்கலாம். இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோக்குள்ள ஐ கேன் பிளேஸ் இன் n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு பாயிண்ட் இது பாயிண்ட் நம்பர் 101 சரி 1001 வச்சுக்கலாம். 1001வது பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி என்னோட நான் எப்போ பார்த்தாலும் சரி இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி என்னால் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியணும். மேபி இது ஒரு 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆர் த ப்ராசஸ் டைமை பொறுத்து வேரி ஆகல அப்படின்னா அது பேர் வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஓகே, ஒன் மோர் லாஸ்ட் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ஸ்டெடி ஸ்டேட். அண்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ கண்டினியூ ஈக்குவேஷன் பத்தி போறதுக்கு முன்னாடி ஸ்டெடி ஸ்டேட்டை பார்த்துட்டு இன்னொரு அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டோட ஷவர் ஒன்று எடுத்துக்கலாம். ஷவரை நீ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல படிக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் அசியூம் பண்ணுவேன் வாலை. ஓகே, ஸோ வால் இருக்கு, வெளியில சன் இருக்கு, உள்ள ரூமு நீ இருக்கு இங்க. ஓகே, ஸோ நம்மளோட வால் வந்து ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம்னு வச்சுட்டோம்னா அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? வாலோட டெம்பரேச்சர், அதாவது அவுட்டர் வாலோட டெம்பரேச்சர், இங்க இன்னர் வாலோட டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுப்போம். சி அவுட்டர் வாலோட டெம்பரேச்சர் ஒரு 50 டிகிரி செல்சியஸ், இன்னர் வாலோட டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் பார்த்தோன்னா சேம் ஓவர் த டைம் அப்படின்னு வச்சுப்போம். எப்பவுமே இந்த டெம்பரேச்சர் இதே லெவல்ல தான் இருக்கும் வாலோட டெம்பரேச்சர். இது ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் சொல்லுவோம். கண்டக்ஷன் இது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ப்ராசஸ். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல வாலோட டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இன்னர் சர்ஃபேஸ்ல வாலோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு இந்த வால் வழியா எவ்வளவு ஹீட் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராசஸ். ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இப்போ எல்லா பாயிண்ட்லயும் இந்த வாலோட இன்பிட்வீன்ல நான் வரேன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் won't vary with respect to time. dt வந்து 0, டெம்பரேச்சர் இது, டைம் இது. So the properties won't change with time. That is steady state. Okay, unsteady state இதுல இப்போ தெர்மல் unsteady state சொல்றேன். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டீல் பால் எடுத்துக்கலாம். ஸ்டீல் பால், ரைட், I'm taking it at 400 degree Celsiusல நான் எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டர் பாத், வாட்டர் பாத் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். 40 டிகிரி செல்சியஸ். இந்த ஸ்டீல் பாலை நான் இந்த வாட்டர் பாத்துக்குள்ள போடுறேன்னு வச்சுப்போம். ஸ்டீல் பாலை வாட்டர் பாத்துக்குள்ள போடுறேன். போட்டுட்டு நான் அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்றேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல, இந்த ஏன்ற பாயிண்ட்ல நான் டெம்பரேச்சர் பார்த்துட்டு இருக்கேன். தெர்மோகப்பிள் வச்சு நான் டெம்பரேச்சரை மெஷர் பண்றேன். T@A. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்? ஸோ temperature is a function of time. So this is unsteady state. Okay, if the properties of the system is a function of time அப்படின்னா டைமை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகுது, டெம்பரேச்சர் அப்படின்னா அது அன்ஸ்டெடி. டைமை பொறுத்து வேரி ஆகல அப்படின்னா அது ஸ்டெடி. ரைட்? ஓகே, ஸோ உன்னை எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெடி ஸ்டேட் அன்ஸ்டெடி ஸ்டேட் ரொம்ப சிம்பிள்ப்பா. ப்ராப்பர்ட்டி டைமை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அது அன்ஸ்டெடி. டைமை பொறுத்து வேரி ஆகல அப்படின்னா அது ஸ்டெடி. ஓகே, ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து அன்ஸ்டெடிக்கு எக்ஸாம்பிள். அதே இந்த டர்பைன்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கேன். இப்போ நான் பண்ணும்போது பாய்லர் இருந்து கண்டினியூஸாக நான் ஃப்ளோ கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம ஸ்டீம் பவர் பிளான்லாம் போனோம்னா கண்டினியூஸாக நான் ஃப்ளோ கொடுத்துட்டே இருப்பேன். எப்பவுமே இந்த டர்பைனோட இன்லெட் வந்து பர்டிகுலர் வெலாசிட்டியை ரீச் பண்ணுறது தான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் கோலை ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரைட்? ஸோ இந்த காம்போனன்ட்லாம் ஸ்டெடி ஃப்ளோலேயே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெடி ஃப்ளோலேயே நாம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ள வர ரேட் எப்பவுமே 10 மீட்டர் பர் செகண்ட்ல தான் வந்துகிட்டே இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்து 500 கிலோகிராம் ஆஃப் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 50 கிலோகிராம் ஆஃப் ஸ்டீம் வருது ஒரு செகண்டுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கண்டினியூஸ்லி இதுக்குள்ள வர ஃப்ளூயிடோட குவான்டிட்டி அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி தான் பாய்லர்லையும் பம்ப்ல இருந்து உள்ள வரது எல்லாமே
அதே மாதிரி பம்புக்கும் சரி. தென் இந்த கண்டென்சருக்கும் சரி, ஒரு செகண்டுக்கு உள்ள வருதுங்கிறது கான்ஸ்டன்டா எப்பவுமே சேம் ஆயிருக்கு. ரைட்? ஓகே. யா, let's see this. Okay, now coming. So for any process, if I apply first law of thermodynamics, நமக்கு என்ன கிடைக்கும்? Yeah, change the color. Yeah, Q is equal to del E plus W. For any process, any change of state, we are having the first law of thermodynamics equation. Q is equal to del E plus W. And in the energy del E, இதுல எனர்ஜி அப்படின்றது மெயினா என்னென்ன எனர்ஜி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சாரி, என்னென்ன எனர்ஜி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், hope you remember this one. Yeah, I'm giving Q to the system and there is change in energy and I'm getting the work done. This is the three things. So Q is equal to del E plus W. இப்போ ஜெனரலா இது இப்போ டெல்லிங்கிறது இந்த உள்ள இருக்க கேஸ் மாலிகுல் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய எனர்ஜிஸோட சேஞ்ச் தான். ஸோ இது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னென்ன, வாட் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ்? பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா, அந்த மீடியம் ஃபுல்லாவே ஒரே டைப் ஆஃப் மாலிகுல்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் H2 எடுத்துட்டோம்னா, இப்போ H2 வேப்பர்ல இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, H2 மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கு இந்த சிஸ்டம். இந்த கேஸ் ஃபுல்லா வந்து வெறும் ஏர் மட்டும் இருக்கு அப்படின்னா ஏர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன், ஹாட் வாட்டர் இருக்கு, வெறும் H2O மட்டும் இருக்கு அப்படின்னா அது பியூர் சப்ஸ்டன்ஸ். 2-3 மாலிகுல்ஸ் சேர்ந்து இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் பியூர் சப்ஸ்டன்ஸ். எதர் ஒரே டைப் ஆஃப் மாலிகுல் டோட்டல் சிஸ்டம்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஜென்ரலா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், இது மாதிரி இருக்க ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னென்ன எனர்ஜி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி இருக்கும், பிகாஸ் அது பல்கா ஒரு வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், இபி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட பொசிஷனை பொறுத்து, அது என்ன மாதிரி ஸ்டேட்ல இருக்கு, வேப்பர் ஸ்டேட்ல இருக்கா இல்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா, அண்ட் அதோட பொசிஷன் ஜியோகிராபிக், அதோட பொசிஷனை பொறுத்தும் எவ்வளவு எனர்ஜில இருக்கு அப்படின்றத சொல்லலாம். தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி, மாலிகுல்ஸோட வெலாசிட்டியை வச்சு, ரைட், யூ இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த 3 எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கும். டோட்டலி இந்த 3 எனர்ஜி சேர்ந்தது தான் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸோட எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா, Q is equal to change in kinetic energy, potential energy plus internal energy plus work done. So this is general formula. Okay. Q is equal to change in kinetic energy, potential energy and change in internal energy. அப்படின்றது. Okay. Then you take this. Okay. Okay, see this image. This is a turbine. Generally, how the turbine will be similar to this only. இப்போ இந்த டர்பைன் பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல லென்த் கம்மியா இருக்க மாதிரியும் ரைட் சைட்ல லென்த் அதிகமா இருக்க மாதிரியும் ட்ரா பண்ணுவோம். பிகாஸ் டர்பைன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன். தட் இஸ் நமக்குள்ள உள்ள போற ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. டர்பைன்குள்ள ஃப்ளூயிட் போச்சுனாலே அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிடும் அப்படின்றது தான். ரைட். ஓகே. இப்போ இந்த டர்பைன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டர்பைன் இது வந்து ஓப்பன் சிஸ்டம், ரைட்? திஸ் இஸ் அ ஓப்பன் சிஸ்டம். ஏன் சொல்றேன், ஏன் ஓப்பன் சிஸ்டம் சொல்றேன்? பிகாஸ் ஐ ஹவ் டு see மாஸ் அண்ட் ஹீட்.
ஆர் எனர்ஜி, ஜென்ரலா எனர்ஜி. மாஸ் உள்ள போகுது ஏன்னா கேஸ் டர்பைனுக்குள்ள திஸ் இஸ் ஷாஃப்ட். கேஸ் உள்ள வருது, கேஸோ இல்லை ஸ்டீமோ இதோ ஒன்று, கேஸ் ஆர் ஸ்டீம் உள்ள வருது அண்ட் வெளியே போகுது, கேஸ் ஆர் ஸ்டீம். ஸோ மாஸ் ப்ரெசன்ட் அண்ட் டியூரிங் த ப்ராசஸ் ஹீட் இந்த டர்பைன் வழியா, ஏன்னா இதெல்லாம் தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள சர்ஃபேஸ் தான். ஸோ ஹீட் வெளியே போக வாய்ப்பு இருக்கு, இல்லை உள்ள வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கு, ரைட். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். இந்த ஓப்பன் சிஸ்டம் ஸ்டடி பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ட்ரா ஒரு சர்ஃபேஸ் ஒன்று வருவேன், டாட்டட் லைன் அரௌண்ட் த சிஸ்டம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டாட்டட் லைனுக்குள்ள என்னென்ன மாஸ் எவ்வளோ ரேட்ல உள்ள போகுது அண்ட் மாஸ் எவ்வளோ ரேட்ல வெளியே வருது. ஓகே, அண்ட் இதுக்குள்ள ஏதாச்சும் எனர்ஜி போதா, இந்த சர்ஃபேஸ்ல, இந்த சர்ஃபேஸ்க்குள்ள எனர்ஜி என்னென்னலாம் உள்ள போகுது அண்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனர்ஜி இதெல்லாம் வெளியே வருது, எனர்ஜி அவுட். இதை பார்த்தினாலே நான் டோட்டலா எனக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிஸ்டம் மூலயமா நமக்கு எவ்வளவு ஒர்க் டன் கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, there are two things. ஒன் வந்து சிஸ்டம், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் வால்யூம். ரைட், சிஸ்டம் அப்படின்னா you take this one, this is system. அதாவது இந்த பிஸ்டன் சிலிண்டரோட கேப்புக்கு இடையில அடைப்பட்டிருக்க கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஜென்ரலா நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் தான் மோஸ்ட்லி வில் டேக் ஆஸ் அ சிஸ்டம். நம்ம ஜென்ரலா சிஸ்டம் சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அண்ட் கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்னொரு நேம் வந்து கண்ட்ரோல் வால்யூம் சொல்லிக்கலாம். ஓப்பன் சிஸ்டம் ஜென்ரலி எப்படி இருக்கும்னா, have inlet and exit. இன்லெட் இருக்கும், எக்ஸிட் இருக்கும், இதுக்குள்ள ஃப்ளூயிட் போயிட்டு வெளியே வரும். ஸோ இந்த வால்யூமை மட்டும் நம்ம பார்ப்போம். கண்ட்ரோல் வால்யூம்ல வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அதாவது சிஸ்டமோட வால்யூம் எக்ஸ்பேண்டோ கான்ட்ராக்டோ ஆகாது. அதே சிஸ்டம்னு பார்க்கும்போது சிஸ்டமோட வால்யூம் எக்ஸ்பேண்டோ கான்ட்ராக்டோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஸ் கண்ட்ரோல் வால்யூம்? Again, let me ஜென்ரலா சிஸ்டம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிறாங்கப்பா. ஓகே, ஸோ we are using the term control volume for open system. அண்ட் இந்த கண்ட்ரோல் வால்யூமை சரௌண்டிங்ஸ் கிட்ட இருந்து பிரிக்கிறது பேர் வந்து கண்ட்ரோல் சர்ஃபேஸ். ஓகே, yeah, but that's it. Okay, next steady flow process. Okay, we are going to see about a steady flow device. Okay, this is the general representation of a steady flow device. Steady flow device meaning என்னன்னா mass flow rate. Mass flow rate is constant. What is mass flow rate?
we have a pipe pipe வச்சுக்கலாம். pipeline இருக்கு. This is cross section 1. Okay, இந்த section 1 வழியா section 1 ஒரு செகண்டுக்கு எவ்வளவு fluid உள்ள போகுது அப்படின்றது மாஸ் ஃப்ளோ ரேட். எவ்வளவு மாஸ் ஆஃப் fluid per second, எவ்வளவு மாஸ் ஆஃப் fluid உள்ள போகுது அப்படின்றது மாஸ் ஃப்ளோ ரேட். ஓகே, மாஸ் ஃப்ளோ ரேட். So how can we find density, area into velocity? This will give mass flow rate. Density unit, you know, kilogram by meter cube, and area meter squared, and velocity meter per second. So we will get kilogram per second. Okay. So this is mass flow rate. Yeah. Continuity equation. I'll discuss now. Continuity equation. Continuity equation என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. மாஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த பைப்லைன்ல இங்கே இருக்கும். இந்த பைப்லைன்ல ஃப்ளோ வந்து கண்டினியூஸா இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து உள்ள போயிட்டு இருக்கு, வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஃப்ளோ இந்த உள்ள போயிட்டே இருக்கு, வெளியே வந்துட்டே இருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஃப்ளோ இல்லாம ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஃப்ளோ வந்து கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஃப்ளோ டு பி கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா, ஒரு செகண்ட்ல 1 செகண்ட்ல செக்ஷன் ஏல எவ்வளோ மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் போதோ அதே மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து செக்ஷன் பிலையும் வரணும் 1 செகண்ட்ல. ரைட், இங்க உள்ள எவ்வளவு ஃப்ளூயிட் ஒரு செகண்டுக்கு போதோ அதே ரேட்ல வெளியில இங்க வந்துடணும். திஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் வந்து எங்கேயும் அழிஞ்சி போகவும் கூடாது, எக்ஸ்ட்ரா ஆடும் ஆகல இந்த ப்ராசஸ்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள், வச்சுக்கலாம், இது ஒரு கேஸ். அண்ட் ஐ கேன் அப்ளை திஸ் டு மெனி கேசஸ். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் 1, 2, 3. ஓகே, மாஸ் கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னா, இங்க ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாஸ் உள்ள போதும் அதே ரேட்ல வெளியிலையும் வரணும். ஓகே, ஒரு செகண்ட்ல எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கு வந்து இங்க 1 கிலோகிராம் ஆஃப் ஏர் உள்ள போதுன்னு வச்சுக்கலாம். அதே ரேட்ல இங்க வெளியே வரணும். ஒரு செகண்டுக்கு 1 கிலோகிராம். ஓகே, திஸ் இஸ் மாஸ் கன்சர்வேஷன். மாஸ் எங்கேயும் ஏன்னா போயிட்டே தான் இருக்கு, கண்டினியூஸா ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கு. ரைட், நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு இடத்துல கண்டினியூஸா ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ எல்லா ஏரியா வழியாவும் சேம் அமௌண்ட்ல ஃப்ளோ போயிட்டே இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள். இல்லைன்னா ஃப்ளோ இன்டரப்ட் ஆயிடும். ரைட், ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க மாஸ் ஃப்ளோ ரேட் அட் 1 மாஸ் ஃப்ளோ ரேட் அட் 2 ஈக்குவல். ஓகே, ரைட். அண்ட் இந்த கேஸ் 2 எடுத்துக்கிறேன். கேஸ் 2ல ஃப்ளூயிட் இங்கிருந்து வருது, திஸ் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் 1, அண்ட் இங்கிருந்து வருது மாஸ் ஃப்ளோ ரேட் 2. ஸோ இதுல பார்க்கும்போது டோட்டல் மாஸ் ஃப்ளோ ரேட் m1 plus m2 will be equal to m3. ஸோ மாஸ் எங்கேயும் காணாம போயிடாது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு m3 இருக்கு. ரைட், ஸோ இதை வச்சு you can find நமக்கு தெரிஞ்சது தெரியாதது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே,
So this is continuity equation சொல்லுவாங்க. Mass flow at any section is equal. That is rho 1 A1 V1 equal to rho 2 A2 V2. Mass flow rate at different sections of the fluid flow is same. Right? Is it clear? Mass flow rate என்னன்னு புரிஞ்சுதா? Continuity equation, is it clear to you? Continuity equation. Clear or you have doubt? Am I audible? Yes. Okay, sir. Okay. வரட்டும் சார், பார்ப்போம்.